நம்ம கோவையில இந்த பிரச்சனைய நம்ம பார்த்துருப்போம். 2 நாளா இத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே சொல்றேங்க, சல்யூட் வைக்கிறேன் அந்த அண்ணனுக்கெல்லாம். சரிங்களா? அந்த பூ மார்க்கெட்குள்ள இந்த மாதிரி ஒ ட்ரெஸ் போட்டுட்டு வந்தவங்கள தட்டி கேட்ட அண்ணாவுக்கு, சூப்பர் அண்ணா. இதே மாதிரி ஒவ்வொரு ஆண்களும் தட்டி கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு பெண்களும் இந்த மாரி ஆபாசமா உடை அணியிறத தவிர்ப்பாங்க. நீங்க அவங்க கூட போய் செல்ஃபி எடுக்காம, அவங்களோட ஒட்டி நின்னு ஃபோட்டோ எடுத்து, அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணாம, இந்த மாதிரி தட்டி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கும் கொஞ்சமாவது வெட்கம் இருக்கும். ஒரு ஐயோ! நம்மள ஏதாவது சொல்லிடுவாங்களோ! அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வரும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, எனக்கு இத வந்து நான் பேசணுன்னே நெனச்சிட்டுருந்தேன். ஒரு பாப்பா வந்து ஆஃப் டவுசர் போட்டுட்ருக்கு. அப்போ நான் வந்து கேட்குறேன். இந்த மாதிரி டவுசர்லாம் போட்டுட்டு வராதம்மா அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ட்ரெஸ்ஸு நான் இப்படி தான் போடுவேன். அது என்னோட விருப்பம்க்கா. யார் என்ன சொன்னா எனக்கு என்ன அப்புட்னுச்சு. நான் அதே பாப்பாவுக்கும் சொல்றேன். இதில இருக்கவங்கள்ட்டயும் நான் சொல்றேன். ஆ அந்த ட்ரெஸ்ஸு நம்ம போடுறோம், போடாதது நம்மளோட உரிமை தான். நான் இல்லன்னு சொல்லவே இல்ல. அது வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும். சரிங்களா? முன்னாடிலாம் ஒரு நைட்டி போட்டுட்டு வெளியிலயே வரமாட்டாங்க. ஆனா, இப்ப நைட்டி போட்டுட்டு பஸ் ஸ்டாண்டு, ஸ்கூல் வரைக்கும் போறாங்க. சரிங்களா? அதுக்கு அலோ பண்ணது அவங்கவங்க ஹஸ்பண்ட். அவங்க அன்னைக்கு வீட்ல கேட்டிருந்தா, நைட்டி போட்டுட்டு வெளில போவாதன்னு சொல்லி பாருங்க, அவங்க வரவே மாட்டாங்க. சரிங்களா? உங்க மேல ஒரு மரியாதை இருக்கும். அந்த ஒரு நீங்க கேள்வி கேட்குறீங்க, அந்த ஒரு தைரியத்தில அவங்க வெளில வரமாட்டாங்க. அந்த அம்மா நெஞ்சில டாட்டூ, 2 கையில டாட்டூ சரிங்களா? இவ்ளோ தூரத்துக்கு வெளில வந்திருக்குன்னா, யாருமே இதுவரைக்கும் சொல்லல. இப்ப தான் முதல்ல அந்த அண்ணா சொல்லியிருக்காரு. அந் இன்னொன்னு பெண்கள் அத்தன பேர்கிட்டயும் நான் கேட்குறேன். ட்ரெஸ்ஸ வந்து நம்ம மத்தவங்களுக்காக போடல. நமக்காக தான் போடணும். நமக்கும் பிடிக்கணும். சரிங்களா? மத்தவங்களுக்கும் ஒரு முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாரி ஒரு ட்ரெஸ் பண்ணுங்க. சரிங்களா? நான் இது என்னோட உரிமை, பெண் சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு திரியிறீங்கல்ல. சரிப்பா, ஆண்களுக்கு கற்பு இருக்கா? ம். பெண்களுக்கு கற்பு இருக்கா? கேட்டா யார சொல்லுவீங்க? ம். பெண்களுக்கு தானே கற்பு இருக்கு. சரி, ஆண் மேலாடை இல்லாம, பனியனே போடாம, அவன் பல ஊர் சுத்தி வருவான். சரிங்களா? ஆனா பெண்கள், ஒரு அடி நம்மளால எடுத்து வைக்க முடியுமா? மேலாடை இல்லாம. மேலாடை இல்லாம, நம்மளால ஒரு அடி சொல்லுங்க, கூனி குறுகி 2 கைய க்ளோஸ் பண்ணி அதே இடத்துல தானே நிப்போம். அந்த ஒரு அடி கூட நம்மளால எடுத்து வைக்க முடியாது. அப்புறம் என்னத்துக்கு இவ்ளோ வீராப்பு? இது எனக்கு உரிமை, என்னோட ட்ரெஸ்ஸு என்ன கூட ஒரு அக்கா கேட்டுச்சு. நான் ஷூ போட்டிருந்தப்ப, "கீதா ஷூலாம் போட்டிருக்கியேடி" அப்படின்ட்டு. அப்ப எனக்கு கோவம் வந்துச்சு. நான் ஷூ தானே போட்டிருக்கேன். வேற ஒண்ணும் போடலல்ல. அ அப்ப நான் சொல்லலாம். "இது செப்பல் போடுறது, போடாது என் உரிமை. எனக்கு புடிச்சிருக்கு நான் போடுறேன். இதெல்லாம் நீங்க ஏன் கேட்குறீங்க?" அப்படிங்கிறது. உடைங்கிறது மத்தவங்களுக்காக நம்ம உடுத்தல. நமக்காக தான் நம்ம உடுத்துறோம். சரிங்களா?